1867 ஆண்டு லூஸ்கந்துரை என்னுமிடத்தில் ஜேம்ஸ் டெய்லர் என்பவரினால் தேயிலை பயிரிடப்பட்டது. மொத்தமாக 19 ஏக்கரில் பயிரிடப்பட்ட இந்த தேயிலை ஆரம்பத்தில் தோல்வியை தழுவுவது போல இருந்தாலும் ஜேம்ஸின் தெரிவு செய்யப்பட்ட மண்ணும் நிலமும் இடைவிடாத பரிசோதனையும் பயிருக்கான அமோக வெற்றியை அளித்தது. லண்டனில் அதிக விலையில் தேயிலை பெறப்பட்டதை அடுத்து இலங்கையில் அதிக இடங்களில் தேயிலை பயிரிடப்பட்டது. இதற்காக இந்தியாவிலிருந்து அனுபவம் மிக்க தொழிலாளர்களும் கொத்தடிமைகளாக கொண்டு வரப்பட்டனர். ஆயிரத்து 1890 இலங்கையில் 22,900 தொன் தேயிலையை உற்பத்தி செய்ய முடிந்தது. இது 1873 ஆண்டு தொடக்கம் 1880 ஆண்டு வரை உற்பத்தி செய்யப்பட்ட 12 கிலோவுடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய வளர்ச்சியாக அமைந்திருந்தது. 1971 ஆண்டு வரை பெரும்பாலான தேயிலை பெருந்தோட்டங்கள் பிரித்தானியர் வசமே காணப்பட்டது. குறைந்த வருமானமும் கூடிய நேரம் வேலையுமாக வாடிய நிலைக்கு வடிகால் திறக்கும் என மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இவை நில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1972 ஆண்டு அரசு வசப்படுத்தப்பட்டது. 1990 ஆண்டு முதல் தேயிலை பெருந்தோட்டங்களின் நிர்வாகம் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கைக்கு தேயிலை வந்து 150 வருடங்களை எட்டிவிட்டது. இலங்கையின் பொருளாதாரத்தில் இன்றைய வரை பாரிய பங்களிப்பை தேயிலை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று 2,13,920 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் தேயிலை பயிர் செய்யப்படுகின்றது. இன்று 22 கம்பெனிகளினதும் அரசு முகாமைத்துவத்தினதும் நிர்வாகத்தின் கீழ் பெருந்தோட்டங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. 2001 ஆண்டு ஜனவரி மாதம் பிரேசில் நகரில் இடம்பெற்ற உலக சமூக மாமன்ற மாநாட்டில் தேயிலை தினமொன்று கொண்டாடப்பட வேண்டும் என்று டிசம்பர் மாதம் 15 அது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதன்போது தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் கலந்து கொண்டன. இந்த அமைப்புகளின் பிரதிநிதிகளின் மூலம் முதலாவது தேயிலை தின பிரகடனம் தயாரிக்கப்பட்டது. முதலாவது மாநாட்டில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அலசி ஆராயப்பட்டது. இதற்கான தீர்வுகளும் இங்கு முன்மொழியப்பட்டன. அவர்களின் தொழில் பாதுகாப்பு உட்பட பெண் தொழிலாளர்களின் உரிமைகள், வேதனம், வாழ்க்கை செலவு குறைந்தபட்ச சம்பள திட்டம் மேலும் குறைக்கப்படக்கூடாது, நிர்ணயிக்கப்பட்ட வேதன திட்டத்தை, சலுகைகளை, மேலதிக கொடுப்பனவுகளை நிர்வாகங்கள் மறுக்கவோ குறைக்கவோ கூடாது உள்ளிட்ட அம்சங்களையும் மேலும் பல கொள்கை விளக்கங்களையும் கொண்டதாக அந்த மாநாடு அமைந்தது. ஆண்டு தொடக்கம் இலங்கையிலும் சர்வதேச தேயிலை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மலையக மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. மலையகம் என்பது பஞ்சத்தினால் நாடிலந்து உழைக்க வந்த கூலிகளின் இரத்தம், வியர்வை உரமாக்கப்பட்டு அதனால் வந்த விளைச்சலை அந்நியருக்கு சுவைப்பானமாக்கி மேலும் மேலும் சக்கையாக பிழியப்பட்டு கொண்டும் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டும் வரும் சமூகம் என்பது கசப்பான உண்மையாகும். பல்வேறு வகையில் தரம் பிரிக்கப்பட்டு சுவை சேர்க்கப்பட்டு காலத்திற்கு ஏற்ற வகையில் விலை தரம் உயர்த்தப்பட்டு உயர்மட்டத்தோரின் உல்லாச வாழ்க்கையில் தேயிலை வலம் வந்து கொண்டிருந்தாலும் அதனை உருவாக்கி தரும் சமூகம் இன்னும் அடிமட்டத்தில்தான் இருக்கின்றது என்பது வேதனைக்குரிய விடயமாகும். புத்தெழுச்சி பெற்ற நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வருமானத்திற்கும் தேயிலை மூல காரணியாக அமைகின்றதென்றால் அதன் பின்னணியில் மலையக மக்களின் அர்ப்பணிப்பும்
இடைவிடாத உழைப்பும் காரணமாகின்றது. மலையகத்தில் வாழும் பலரின் அடுத்த பரம்பரையினரும் கூட தங்களின் வாழ்க்கையை தேயிலை மலையுடனேயே முடக்கிக் கொள்வதற்கு மக்களின் வாழ்வாதாரமும் வறுமையும் அடிப்படை காரணியாக அமைகின்றது. ஆட்சிகள் பல மாறினாலும் மலையக வாழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வில் பாரிய மாற்றம் இன்னமும் வரவில்லை என்பதே உண்மையாகும். இன்றைய தேயிலை தினமாவது எதிர்பார்ப்பும் வேதனையும் நிறைந்த அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றுமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது.